உந்திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே நீசரே உந்திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே
உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தினால ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரால தான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி. ஆமென். நான் பிழைப்பது கர்த்தரால தான். ஆமென். நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அவர் நமக்குள்ள வாழ்வதனால, அவர் நமக்குள்ள இருப்பதனால தான் ஒவ்வொரு நாள் நம்ம சுவாசிக்கிறோம். இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் பரியந்தம் நம்ம தாங்கி ஏந்தி சுமந்து வந்தது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஆமென். நம்ம நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறதா? புதியவைகளாக இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை கொடுத்து புதிய பலனை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடி துதிக்க போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, தெய்வ வீட்டின் நன்மையினால் நாங்கள் நிறைந்திட வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எதற்காக இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, போற்ற, உயர்த்த, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அதன்படி செயல்பட. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு? சேர்ந்து பாடி துதிக்கலாம்.
கிறிஸ்து. நல்ல சின்ன பிள்ளைங்களாம் கை தட்டி உற்சாகமா ஆண்டவரை துதிப்போமா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கே எத்தனை பேர் நன்றி செலுத்துனீங்க? ஆமென். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து நம்மளை நன்மைகள் செய்தவருக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் எத்தனை பேர் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா? நிறைய நேரத்தில் நிறைய நன்மைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கும். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருப்போம், அந்த நன்மைகள் இன்னும் நம்ம கிடைக்காம இருக்கும். உடனே என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலை, இந்த வருடத்தில் எனக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யலை, இந்த வருடம் முழுவதும் எனக்கு நிறைய பிரச்சனை போராட்டம் தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக இல்லவே இல்லை. நம்ம ஜீவனோடு இருப்பதே ஒரு பெரிய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கல, ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒவ்வொரு நாளையும் கொடுத்து வருகிறார். மீண்டும் இந்த சரணத்தை சேர்ந்து பாடலாமா? நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. பாடுவோமா? நன்மை செய்தவர்க்கே. ஆமென். நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். நன்மை நன்மை செய்தவர்க்கே. ஆமென். நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க சந்தோஷமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், ஆண்டவரை துதித்து அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோமே. இயேசுவே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா உம்மை துதித்திட உம்மை புகழ்ந்திட உங்க சமூகத்திற்கு நாங்க வந்திருக்கிறோமே. நல்ல விடுதலையோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்மைகள் செய்தவருக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. ராஜா நன்றி 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 செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? ஆமென். ஒரு சிலர் நல்ல சந்தோஷமா ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நாள் எப்படி இருக்க கூடாதான்? துக்க முகமா இருக்கவே கூடாதான். அண்ணாளுக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு, ஆனா ஆண்டுடைய சமூகத்துல போய் தன்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு நாளும் துக்க முகமாய் இருக்கவே இல்லையா? நம்ம ஆண்டு நம்மளை நன்மைகள்னால நிரப்பியிருக்கிறார், நன்மைகள் செய்திருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிறார். நல்ல இதயத்திலிருந்து சந்தோஷமா ஆண்டவரை பாடி துதிக்கணும். இன்னொரு பாடல பாட இருக்கிறோம். ஒரு வசனம் சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் சத்தமா சொல்லலாமா? நீ அக்கினியில் நடக்கும் போது
வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கூட யார் இருப்பா? இயேசு. தாய் தகப்பன் ஒரு சூழ்நிலை வரைக்கும் இருப்பாங்க, உங்க கணவர் ஒரு சூழ்நிலை வரைக்கும் இருப்பாங்க, ஒரு கட்டம் வரைக்கும் இருப்பாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் நம்ம கூட இருக்க போறது யாரு? இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அந்த நம்பிக்கை உடையவர்கள் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலைகளும் எங்க கூட இயேசு இருக்கிறார். ஆமென். அதனால தான் எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளை நம்மளால என்ன பண்ண முடிகிறது? மேற்கொள்ள முடிகிறது. இன்னொரு பாடல சேர்ந்து பாடலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. நாங்க தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகல. உங்க கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லை. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய காத்த கர்த்தருடைய கிருபையை எண்ணி பாடி துதிக்கலாம். ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில்
சோதனைகளால் நாங்கள் புடமிடப்படும் போதெல்லாம் எங்களை பொன்னாக மாற்றி வருகிறீங்களே. வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்க பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்பவரே, உங்க கிருபை ஒரு நாள் எங்களை விட்டு விலகலப்பா. அவன் எங்களை சூழ்ந்திருக்கிற உடைய கிருபைகளுக்காக மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து 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 ஆமென். உங்க கிருபையினால நாங்க வாழ்கிறோம் தகப்பனே, உங்க கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்பா. நீங்க எங்களுக்கு கிருபையாக கொடுத்த அந்த ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம். காலை நேரத்துல உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர வழியே ஆண்டவருக்கு செலுத்தி துதித்து 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 அப்படியே 2 கரங்களை எல்லாரும் உயர்த்துவோமா? 2 கரங்களை உயர்த்தி அப்பா உங்க கிருபை எங்களை விட்டு விலகல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல வானத்துக்கு நேரம் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரம் உங்களை அர்ப்பணிக்கும் விதமா, அப்பா உங்க கிருபை விலகவே இல்லை, உங்க கிருபை விலகவே இல்லை. எங்களை விட்டு, எங்க குடும்பத்தை விட்டு, எங்க சபையை விட்டு உங்க கிருபை விலகவே இல்லையே. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுவோமா? உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அவரை அப்படியே உயர்த்தி துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜா, அவர் தேவாதி தேவன், மகிமைக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, நம்முடைய ராஜாதி ராஜாவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் அக்கினியின் பாதையிலே நாம் சென்ற பொழுதிலும், தண்ணீரின் பாதையில் நாம் சென்ற பொழுதிலும், நம்முடைய கால் சறுக்கி விழாதபடிக்கு அந்த கரம் நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் அந்த பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருந்து நடத்தி வந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைங்க எல்லாரும், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும்
கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. நன்றி ராஜா, உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீக்க. என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து, நம் மீது அன்பு கூர்ந்தாரே. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீக்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சொல்லுவோமா. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தீர். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, அவருக்காய் வாழ்வதற்காக நம்மை பிரித்தெடுத்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை அபிஷேகித்து பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. முழு மனதோடு முழு இருதயத்தோடு. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓரா பஷந்தரம வஹதரமோ ரிபலஹதரம சந்தரமலஹதரமோ ரிபஹதரம ஹதியகரம வஹதரமோ. ஆராதனை உமக்கே. அப்படியே விடுதலையோடு கரங்களை தட்டி அப்படியே விடுதலையோடு அந்நிய பாஷையில் பேசுகிறோம். ரபலஹதரம சந்தரமலஹதரமோ ரிபலஹதரம ஹதுரா ரிபலஹத ஷேகெதெரின ஹதுரோ ரோலா வஹத சந்தரமலஹதரமோ ரிபஹத சந்தரமலஹதரமோ. அவருக்கென்று வாழ நம்மை பிரித்தெடுத்த தேவனே, அவரை அப்படியே வாழ்த்துவோம். ஆந்துயினமும் உமக்கே. ஓரா வஹத சந்தரமலஹதரமோ ரிபஹத சந்தரமலஹதரமோ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். ஓரா பஹதர பஷதரா. ஆமென் ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓரா பலஹதர பஷதர மலஹதரமோ ரிபா பஹதர பஷதர மலஹதரமோ. இப்படி அபிஷேகம் நிறைவா இறங்குவதா. ஓரா பலஹத சந்தர மலஹதரமோ. ஆவியானவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓரா பஷதர பாபா. இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓரா பஷதர மஹதுரோ ரிபலஹதர பஷதர மலஹதரமோ. இந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ராமலஹதி ஷேதெரின ஹதுரோ ரோலா மஹதி ஷேதெரின ஹதரமோ ராமஹதியே கரபலஹதரமோ ரோலா பஷதர மலஹதரமோ ரோலா ஹதர. புதிய கிருபை, புதிய வரங்கள். ரோபஹேதே ஷேதெரின ஹதுரோ ரோலா மஹதாரி கேதே ஷேதெரின ஹதரமோ ரோலா மஹதரமோ ஷந்தர மஹதி கரல. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓரா பஷதர மலஹதரமோ ரிகதா சந்தர மலஹதரமோ. எல்லாரும் விடுதலையோடு பெற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்களா கண்ணை மூடி ராபா கண்ணை மூடி எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி வாழுங்க. ராபா
பேசுங்க. ராபஹது சேதரேன ஹதரவு ரோலா பஹத சந்தரபா ராஹது சேதரேன ஹதுரு ஈஸ்வராஜா ரபலா ஹதரபோ சந்தரபலா ஹதரபோ ராபஹதி சேதரேன ஹதுரு ராபஹதரபலா ஹதரபோ சந்தரமன ஹதரபோ ஹalleluya rabahada shantaramana haduro rimana hada shantaramana hadarabo rabala hada shantaramana hadaraba hallelujah hallelujah அப்படியே கொஞ்ச நேரமாக எழுமின்று கர்த்தரை ஆராதிப்போமா. hallelujah hallelujah இதுவரை உதவினாரே, இதுவரை நம்முடைய தேவைகளை சந்தித்தாரே அந்த ராஜாதி ராஜாவை அப்படியே உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ரபனஹதா சந்தரமனஹதரபா நன்றி செலுத்தி அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹalleluya hallelujah hallelujah ரமஹதா சந்தரமனஹதரபோ ரமலஹதரபா சந்தரமனஹதரபோ ரமலஹதரபா சாந்தி கீரே மேஹதரமனஹதரபா hallelujah ரமனஹதரபா சந்தரமனஹதரபா ஓ ரமஹதரபா சந்தரமனஹதரபா ரமலஹதரபா. நாம் அவரை துதிக்கும் பொழுது நம் மத்தியிலே இறங்கி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். ராமஹதோ சேதரேலஹதரபா ராமனஹதா சந்தரமனஹதரபோ நம்முடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு அந்த தேவையை சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எல்ரோயி, அவர் எல்ரோயி நம்மை காண்கிற தெய்வமாய் இருந்தாரே. இந்த வருடம் முழுவதிலும் உங்களுடைய கண்ணீரை கண்டவராய், உங்களுடைய கஷ்டங்களை கண்டவராய், அந்த கண்ணீரை துடைத்து கஷ்டங்களை மாற்றி இந்த நாள் வரை நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரே. நன்றி செலுத்துவோமா. ஹalleluya எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே சொல்லுங்கப்பா. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வே. துதிக்கின்ற போது துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே,
துதிகளை ஏற்றிடுமே இயேசு ராஜா. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள். எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள், இதுதான் ஹெட்டிங். இதை இப்படியும் சொல்லலாம், தேவையை அறிந்து செயல்படுகிறவர்கள். அதை விட பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங் இதுதான், எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தவங்க திருப்பி எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தவர்கள். பொதுவாக மனிதனுடைய குணம் என்னென்னா, உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்வது, நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது. இதுதான் மனிதனுடைய குணம். ஆனால் தேவனுடைய குணம் எப்படின்னா, தெய்வீக குணம் எப்படின்னா, தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது தான் தெய்வீக குணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சில வசனங்களை சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்குன்னா, இதெல்லாம் வச்சு அவங்க செய்யலை. இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா, இப்போ நம்ம சபைக்கு காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இன்னொன்று நாம் எப்படி நினைப்போம்னா, நான் கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யுது, கண்டிப்பாக இருக்குது. நீதிமொழிகள் 19:17 இப்படி இருக்குது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அப்போ ஏழைக்கு இறங்கினா கர்த்தர் எனக்கு திரும்ப என்ன செய்வார், தருவார். நீதிமொழிகள் 28:27 இப்படி இருக்குது, கர்த்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் அப்படி இருக்குது. நீதிமொழிகள் 22:9 எப்படி இருக்குன்னா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். மத்தேயு 5:7 எப்படி இருக்குன்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். 2 கொரிந்தியர் 9:7 எப்படி இருக்குன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:9 இருக்கு, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். மத்தேயு 10:42 எப்படி இருக்குன்னா, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் அந்த சீஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை அவன் அடையாமல் போகான். இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஏழைக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுத்தா திருப்பி நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கி நம்ம ஏழைகளுக்கு இறங்குகிறோம். ஏன் ஏழைக்கு இறங்குகிறோம், எனக்கு எப்படி திருப்பி கிடைக்கும், அது உண்மை, அது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது உண்மைதான், அது மாறாதது. அவர் சொல்லியிருக்காருல்ல, என் வார்த்தை என்ன செய்யாது, மாறாதது. கர்த்தர் மாறாதது போல அவருடைய வார்த்தையும் மாறாதது. கர்த்தரையும் வார்த்தையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு என்றாலே இன்னொரு பெயர் என்னன்னா வார்த்தை, வார்த்தையானவர். அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது,
மாறாதது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நபர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். அவங்க இதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. நான் இப்படி செய்கிறதுனால ஏழைக்கு இறங்க அவங்களுக்கு சிலருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அப்படி தெரியாமலேயே அவங்களுடைய கேரக்டர் அப்படி இருந்திருக்கு. ஆகவே அவங்கள ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். சிலது சொல்லப்பட்டிருக்கு, சிலர் சொல்லப்படலை. சரி, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். தெரிந்த காரியம்தான், ஆனால் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், நமக்கு தெரியாது எதுவுமே இல்லையே. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இப்பொழுது நடைபெறுகிறது. பவுலோடு சேர்ந்து 276 பேர் எங்கே போகிறாங்க? ரோமாபுரிக்கு போகிறாங்க. அந்த பயணம் அவருக்கு சுமூகமாக இருக்கவில்லை. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு, தென்றல் காற்று அடித்தது. ஆனால் இன்னும் சில தூரங்கள் போன பின்பு யூரோகுலிதோன் என்கிற பயங்கரமான கொடுங்காற்று என்ன செஞ்சது? அடித்தது. கொடுங்காற்று அடித்தது. அவங்க தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டு போயிருச்சு. கப்பலில் இருக்கிற அநேக தளவாடங்களை தூக்கி என்ன செஞ்சாங்க? எரிஞ்சாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கோதுமைகளை தூக்கி என்ன செஞ்சாங்க? தங்களுக்காக வைத்திருந்த ஆகாரத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. அது காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம் அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பயந்திருந்தாங்க. 14 நாட்கள் என்ன செய்யலை? சாப்பிடலை அவங்க யாரும். ஆனால் இவர் தான் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். நீங்கள் 14 நாளாக சாப்பிடலையே, சாப்பிடுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார். கடைசியில் இந்த கப்பல் எங்கே போய் ஒதுங்குது? மெலித்தா தீவுகளை போய் ஒதுங்குது. நாம் நினைக்கிறோம் இது தற்செயலாக நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தற்செயலாக நடக்கலை. தேவன் இந்த மெலித்தா தீவாரை பற்றி நமக்கு காட்டும்படியாக, உலகத்துக்கு காட்டும்படியாக, மேலும் இப்படிப்பட்டவர்களுக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனோ என்பதை காட்டும்படியாக தான் கர்த்தர் நம்ம பைபிள் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. சும்மா போகலை. யூரோகுலிதோன் காற்று சும்மா அடிக்கலை. எங்கே? அவர் ரோமாபுரிக்கு போகணும். அவர் போக வேண்டிய வழி வேற வழி. ஆனால் கர்த்தர் இப்போ எங்கே திருப்பி விடுறாரு? இவரை பவுல் எங்கே திருப்பி விடுறாரு? மெலித்தா தீவுக்கு திருப்பி விடுகிறார். இப்போ மெலித்தா தீவாருடைய கேரக்டரை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. நம்ம பாணியில் கொஞ்சம் நஞ்சமல்ல, அசாதாரணமான அன்பை காட்டினார்கள். ஸ்பெஷல் அன்பை காட்டினார்கள். ஆச்சரியமா இருக்குது நமக்கு. இன்னும் அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இன்னொரு பைபிளில் மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, எங்களை வரவேற்றார்கள். எங்களை என்ன செய்தார்கள்? வரவேற்றார்கள். 276 பேருக்கும் அப்போ என்ன செய்யப்படுது? இப்போ அவங்களுக்கு என்ன, எப்படி இருக்கிறாங்க? குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சட்டையெல்லாம் கொஞ்சம் கலத்தி காய வச்சுருப்பாங்க. ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு முதல் உதவி போல் முதல்ல என்ன செய்கிறாங்க? நெருப்பை மூட்டுகிறார்கள். 2 பேருக்கு செஞ்சால் பரவாயில்ல, 5 பேருக்கு செஞ்சால் பரவாயில்ல. எத்தனை பேருக்கு? 276 பேருக்கு. அப்போ அந்த மெலித்தா தீவார் எப்படி பம்பரமாக சுற்றி இருப்பாங்க? எதுக்கு? இவங்களுக்கு உதவி செய்வதற்காக. விறகுகளை கொண்டு குமிச்சு தீ வச்சு அவங்கள சுற்றி உட்கார வச்சு அவங்களுடைய குளிரை முதல்ல என்ன செய்கிறாங்க? சரி செய்து அவங்கள ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அவங்க பாராட்டின அன்பு அவ்வளவு அதிகமான அன்பு. அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள்னு சொல்லியிருக்கு. இன்னொரு மதிப்பு எப்படி இருக்குன்னா, எங்களை வரவேற்றார்கள். இது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரங்க ஒரு 5 பேர் வாராங்கன்னாலே சில குடும்பங்கள்லாம் கை கால் என்ன செஞ்சிடும்? நமக்கு நடுங்கிரும். ஐயையோ எத்தனை நாள் இருக்க போகிறாங்களோ தெரியலையே, அவங்களுக்கு அதை செய்யணுமே இதை செய்யணுமே. நாம் என்ன ஒரு ரசமும் ஒரு சின்ன அவியலும் வச்சுருவோம். அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணுமே. ஒரு ஃபேமிலி வந்தாலே நம்ம கை நடுங்கிறது நமக்கு. ஆனால் இவங்க யார்? அந்நியர். இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வந்தவங்களை விரட்டி விடலாம். பொதுவாக சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போனாலே என்ன பண்ணுவாங்க? ஒன்று அம்பை எய்து என்ன செஞ்சுருவாங்க?
கொன்று அவங்கள சாப்பிட்ருவாங்க அல்லது எய்திருவாங்க. அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது, அவங்க ஜனந்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் என்ன செய்கிறாங்க, காட்டு மிராண்டிகளாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இவங்க சொந்தக்காரங்க இல்லை, அவங்க தேசத்தில் உள்ளவங்க இல்லை, அவங்க மொழி பேசுகிறவங்க இல்லை, அந்நியர்களை இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அளவு என்ன செய்து கொள்கிறார்கள், சேர்த்து கொள்ளுகிறார்கள். இன்னும் 7ஆம் வசனத்தில் பாருங்க, தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். அப்போ இவருடைய ஏரியா எப்படி இருக்கும், பல ஏக்கரில் இருந்திருக்கும், ஒரு பண்ணை வீடு மாதிரி இருந்திருக்கும். இவர் 3 நாள் ஸ்பெஷலாக அவரை விசாரிக்கிறதுனா, எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா, நல்லா இருக்கீங்களா, குளிர்லாம் போயிருச்சா, அப்படி அப்படி கேட்டாங்களா, அப்படி விசாரிக்கிறதுனா என்னது இந்த இடத்துல, நல்ல விருந்து உபசரணை. ஏன்னா சாப்பிடாம இருந்திருக்காங்க அவங்க, சரியாக என்ன செய்யலை, சாப்பிடலை. இப்போ இவர் வீட்டில் 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. அந்த 3 நாளும் நல்ல ஸ்பெஷலாக என்ன செய்யப்படுகிறது, விருந்து உபசரணைகள், நல்ல சாப்பாடு போட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துகிறத பார்க்கும். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ அடுத்தது, அவர்கள் 10ஆம் வசனம், எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. யாருக்கு மரியாதை, யாரோ எவரோ எங்கிருந்தோ நான் தன்னுடைய மெலித்தா தீவுக்கு தப்பி வந்திருக்கிறாங்க, பிழைச்சி வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்களாம். நாம் சகோதரர் ஒருவருக்கொருவர் மரியாதை செய்கிறோமா, சகோதரர் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறோமா, சகோதரர் ஒருவரை ஒருவர் என்னிலும் மேன்மை உள்ளவர்களை நினைக்கிறோமா, கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்கிறோமா அல்லது ரிசீவ் தான் பண்ணுறோமா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாளில் அதை சிந்தித்து பார்ப்போம். கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ரிசீவ் பண்ணுறேன், நான் ரிசீவ் மாத்திரம்தான் பண்ணுவேன். திருப்பி என்னையே யாராவது எனக்கு மரியாதை கொடுத்தா நான் திருப்பி விஷ் பண்ணுவேன். ஆனால் நானாக எவருக்கும் விஷ் பண்ண மாட்டேன். இந்த கை அப்படிலாம் போகாது பிரதர், இதெல்லாம் போகாது அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம நினச்சோம்னா கிறிஸ்துவுக்குள்ளே வளரலைன்னு அர்த்தம். கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் அலாட். வாரீங்க சபை உட்கார போகிறீங்க, யாராவது வணக்கம் போட்டால் தானே சிலர் வணக்கம் போடுறோம். நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சில காரியங்கள் ஏன் எல்கைக்குட்பட்ட இதில் நான் கவனித்து கொண்டு இருப்பேன். சிலர் ரிசீவ் மாத்திரம்தான் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க பண்ணுறதே இல்லை முதல்ல. ஆனால் சிலரை பார்க்குறேன், வரும்போதே விஷ் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படிப்பட்ட நபரையும் நம்ம சபையில் பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ தூரம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், எவ்வளவு தூரம் தன்னை தாழ்மையாக்கி அந்த நம்ம சகோதரன் நம்ம விட மேலானவர் நினச்சி போகும்போதே பிரைஸ்லாட் அப்படின்னு போடுறவங்களும் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. சரி, நம்ம சகோதரர்கள் கூட நமக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஆனால் இவங்க அந்நியர்களாகிய அவர்களுக்கு எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 276 பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அது எத்தனை நாள் நம்ம அடுத்தது பார்க்க, எத்தனை நாள் பார்க்காம சொல்லுங்கள், 3 மாதம். 3 மாதம் சாப்பாடு போட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு? 276 பேருக்கு. ஒரு ஃபேமிலி, நம்ம நெருங்கிய ஃபேமிலி, உங்கள் அண்ணன் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் அக்கா ஃபேமிலியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் தங்கச்சி ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் 276 பேர் இருந்தால், 3 மாதம் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையில் சொல்லுங்கள். எங்கள் அக்காவும் எங்கள் அப்பா மாப்பிள்ளையும் எங்கள் பிள்ளைகளும் 3 மாதம் எங்கள் வீட்டில் இருந்துச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே மட்டன், செகண்ட் டே சிக்கன், தேர்ட் டே பருப்பு சாம்பார், ஃபோர்த்து டே புளிக்குழம்பு, 5ஆவது நாள் ரசம். இந்த ரசம் கொடுக்கும் போதே தெரிஞ்சிடணும் வீட்டை காலி பண்ணிடுன்னு அர்த்தம். இவ்வளவுதான். என் மரியாதை என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் ஓட்டாண்டி ஆயிடுவேன், என் பிள்ளைகளை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் அவங்க கிளம்பிடுவாங்க. இதுதான் நம்மால் முடிஞ்சது.
பிரைஸ் அலாட். நமக்கு இதுக்கு மேலெல்லாம் நம்மால் முடியாது, ஏன்னா நம்ம மனுஷ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மெலித்தா தீவார உங்களுக்கு எனக்கும் காட்டும்படியாகத்தான் கர்த்தர் அந்த கப்பல் அங்கே திருப்பினார். அந்த யூரோக்குலிதோன் காற்று சும்மா ஒன்றும் வரலை. இந்த மெலித்தா தீவார நமக்கு காட்டும்படியாக, இவர்களுக்கு தேவனை தெரியாது, பிதாவாகிய தேவனையும் தெரியாது, இயேசுவையும் தெரியாது. தேவனை தெரியாத இவர்களே இவ்வளவு செய்வார்கள் என்றால், நீங்களும் நானும் எந்த அளவு மற்றவர்கள் மீது மரியாதை வைத்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், மற்றவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இதை படிக்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. சரி, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறீங்க, அவங்க சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, அன்பாக இருக்குது. திடீர்னு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஒரு லாரியில் அந்த கட்டில் பீரோலாம் ஏற்றணும். நீங்கள் போய் நிற்பீங்களா? அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது அவங்க பர்சனல் ஒர்க், பர்சனல். அது யாரையும் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? இதெல்லாம் நாம் செய்கிறோம். நம்ம எல்லாரையும் சேர்த்தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னமோ உங்களை நான் பிரிச்சும் என்னை நான் தனியாக பிரிச்சும் சொல்லலை. நம்ம எல்லாருடைய கேரக்டரும் அதுதான். அவர் காசு வச்சுருக்கிறாரு, அவர் வேலைக்காரனை வச்சு என்ன செஞ்சுட்டு போகிறாரு, லாரியில் ஏற்றிட்டு போகிறாரு. 276 பேர் இருக்கிறான், அவன் ஏற்றுறான், ஏற்றாமல் போகிறான். பொருட்களை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவோம், அவன் ஏற்றட்டும், அப்படி கூட நினைக்காம நாங்கள் எங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். அங்கே தேவையானது என்னது? முக்கியமாக சாப்பாடு. ஒருவேளை கோதுமை ஏற்றி இருக்கலாம், வார்கோதுமையை ஏற்றிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருட்களை, ஒருவேளை சாப்பாடு தேவை, அல்லது இன்னும் ஏதாவது பெட்ஷீட் தேவையா, சில காரியங்கள் தேவையாக இருக்கும். பாருங்கள், சில சமயம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் தண்ணி அதிகமாக வந்துடுது. அப்போ தேவையானவைகள் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு பாய் கொடுக்குறாங்க, ஒரு போர்வை கொடுக்குறாங்க, ஒரு தலையணை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவசியமான தேவையானவைகளை என்ன செய்கிறாங்க? அரசாங்கம் கொடுக்குது, அல்லது சில கம்பெனிகள், சில ஆர்கனைசேஷன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இவங்க எத்தனை பேருக்கு? 276 பேருக்கு தேவை. அது அவங்களே என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கிறாங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு. அப்போ எத்தனை மாதம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க? 3 மாதம். 3 மாதம் சாப்பாடு போட்ட போதும் கூட அவங்க முகத்தில் எந்த கோபமோ எந்த ஒரு எரிச்சலோ இல்லை. கர்த்தரை அறியாத ஜனங்கள், நாம் செஞ்சால் கூட பரவாயில்ல, ஏன்னா நான் செஞ்சேன்னா கர்த்தர் எனக்கு செய்வார். பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் தாழ்ச்சி அடையான். அப்படி தானே? தாழ்ச்சி அடையான் யாரை பார்த்தோம்? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஆகவே நான் கொடுப்பேன், நான் கொடுத்தா கர்த்தர் என்ன கொடுப்பாரு. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா கர்த்தர் என்னை கொடுப்பார். ஒரு ஏழைக்கு நான் துணியை கொடுத்தேன்னா கர்த்தர் வேறு வகையில் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்க. இவங்களுக்கு ஏதாவது வசனம் தெரியுமா? இவங்களுக்கு ஏதாவது தேவனை தெரியுமா? ஏன் தேவன் இந்த மெலித்தா தீவார காட்டுறாரு அப்படின்னா, இவங்களுக்கு வசனம் தெரியாது. நீங்கள் இப்படி செஞ்சால் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு யாரும் அங்கே போதிக்கிறதுக்கு எந்த போதனையாளனும் கிடையாது, எந்த ஆசாரியனும் கிடையாது, எந்த சர்ச்சும் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் இவர்களுடைய குணத்தை நீங்கள் பாருங்கன்னு நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறேன், அல்லது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், அல்லது போதிக்கிறேன், ராத்திரி முழுசும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப. அதனால தேவன் ஓட்டாண்டியாக விட்டுட்டாரா? ஓட்டாண்டியாக விட்டுட்டாரா? அவர் என்ன செஞ்சார்னு பாருங்க. 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுனுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்தபேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். சரி, முதல்ல யாருக்கு அற்புதம்?
எந்த மனிதன் அவங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தானோ அவங்க வீட்டில் தான் முதல் அற்புதம். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஏன்னா தலைவன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க அங்கே இருக்கிறவங்க. இப்போ தலைவன் உதவி செய்ய அவன் செய்ததுனால தான் இப்போ முதல்ல அவங்க தகப்பன் வீட்டில் என்ன செய்து நடக்குது? அற்புதம், குணமளிக்கிற ஊழியம் முதல் நடக்குது. ரெண்டாவது, இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பவுல் வரும்போது நிறைய பேர் குணமாக்கப்பட வேண்டியவர்கள் இருந்தார்கள் அல்லது வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். ஆனால் பவுல் அங்கிருந்து போகும்போது எந்த வியாதியஸ்தரும் அங்கே என்ன இல்லை. அல்லேலூயா. சரி, இவ்வளவுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவுதானா? இதுக்கு தான் பவுலை கர்த்தர் மெலித்தா தீவு கொண்டு போனாரா? மெலித்தா தீவாருடைய கேரக்டரை காண்பிப்பதற்கும் அல்லது வியாதி உள்ள அவர்களை குணமாக்குவதற்கு தான் கொண்டு வந்தாரா? கண்டிப்பாக இவர் என்ன செஞ்சிருப்பார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செஞ்சிருப்பார்? சொல்லியிருப்பார். அது இதில் எழுதப்படலை. இப்படிப்பட்டவர்களுக்கு தன்னை கொடுப்பதற்காகத்தான் தேவன் இப்போ யாரை அனுப்பினார்? இந்த பவுலை அனுப்பினார். இவ்வளோ அற்புதம் நடந்ததுனால அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? இவ்வளவு அற்புதம் சொல்லி செய்கிறீங்களா? ஏற்கனவே பவுலை எப்படி நினச்சிக்கிட்டாங்க? தேவன்னு சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? கொலைபாதகன்னு சொன்னாங்க. இவருக்கு அந்த பாம்பு கடிச்சது, இவர் சாகலன்னு டக்குன்னு எப்படி மாற்றிட்டாங்க? தேவன்னு மாற்றிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறீங்களே, இது எதனால் முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு நான் இல்லையா, இயேசுன்னு ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் தேவன், அவர் தான் உங்களையும் என்னையும் படைச்சாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லியிருப்பார். அப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ பாருங்க, இந்த மெலித்தா தீவார் மீது தேவன் வைத்த அக்கறை தான் அந்த யூரோகுலிதோன் காற்று வந்தது. சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் வருவது எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எப்போதுமே பாசிட்டிவாகவே நாம் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம பூமியில் வச்சிருக்கிறதே நான் வாழ இல்லை. நம்ம பொதுவாக இப்படியே சொல்லி பழகிட்டோம். நம்மகிட்ட கேட்டால் சொல்லுவோம், எதுக்காக பிரதர் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் எதுக்குங்க வாழ்கிறேன், பொதுவாக ஆள்கிட்ட என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் முடித்து வச்சு ஒரு பேத்தி கீத்தியை பார்த்து அப்படியே நான் நிம்மதியாக போகணுன்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னா நம்ம ஒன்வேயில் தான் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பிரைஸ் அலாட். உங்களை என்னையும் வச்சுருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து பேத்தியை பார்த்துட்டு பேரனை பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன் பவுல அப்போஸ்தலனை கர்த்தர் தெரிந்து கொண்டது அதுக்கு அல்ல. எதற்காக? ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்காக, ஒரு கூட்ட ஜனங்கள் நம் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தேவன் இந்த பவுலை தெரிந்து கொண்டார். பவுலை மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அதற்காகத்தான் வச்சிருக்கிறார். மற்றவர்களுக்காக நான் நிற்கும்போது அவர் எனக்காக நிற்கிறார். இதை ஆயத்தம் பண்ணும்போது மற்றவர்களுக்காகன்னு ஒரு ஹெட்டிங் வந்துச்சு. அது அப்படி உருவாகும் சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம மற்றவர்களுக்காக நாம் செய்யும்போது அதை தேவன் என்ன செய்கிறார்? ரொம்ப கனப்படுத்துகிறார். ஏன் அந்த சாலமோனுடைய ஜெபத்தை அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டார்ல, அதில் ஏன் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஏன் கர்த்தருக்கு பிடிச்சது? அவருக்கு உள்ளத்தில் தனக்கு ஞானம் வேண்டும் என்பது எதற்காக என்றால், இந்த ஜனத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பை ஜனங்களுக்காக தான் அவர் ஜெபம் பண்ணார். அதுதான் அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுடைய நலனில நான் அக்கறை கொள்ளும் போது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கேட்காமலே வந்துடும். இவங்க கேட்டாங்களா? இவர் குணமாக்க வரம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இவராகவே வாலண்டியராக போகிறாரு. அந்த ஜுரத்தையும் அந்த ரத்த பேதி எல்லாம், இந்த ரத்த பேதினா என்ன? ரத்த போக்கு. அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. ரத்தம் போச்சுன்னா அடுத்தது என்னது?
மரணம். இரத்தத்தில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அப்போ இந்த தேவன் இவங்களை நம்ம இந்த பூமியில வச்சிருக்கிறது நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்பதுக்கு மாத்திரம் அல்ல, சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த மெலித்தா தீவார் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் இருந்துச்சு. சிலர் இயற்கையாகவே சில குணங்கள் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், இயற்கையாகவே சில கெட்ட குணங்கள் இருக்கும், ரெண்டும் இருக்கும். இயற்கையாகவே நல்ல குணம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த மெலித்தா தீவை எதுக்கு காட்டுறாருன்னா, திருப்பி அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, தேவன் என்றால் யார் என்று தெரியாது, அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது, இதை செய்தா கர்த்தர் எனக்கு இதை செய்வாருங்கிற காரியம் எதுவும் தெரியாமலேயே கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், எதிர்பார்ப்பின்றி செய்த உதவி. சரி, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையிலே நம்ம பார்க்கலாம். மார்க் 2:3-5 வரைக்கும் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3-5. டூ லேட். உடனே வாசலுக்கு முன்னும் இடம் போகாது. அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க கப்பர்நகூம்ங்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஒரு வீட்டில் இருக்கிறார். இப்போ ஒரு 4 பேர் யாரை தூக்கிட்டு வராங்க? திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. இந்த திமிர்வாதக்காரன் விடுதலை ஆனால் இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? காசு கிசு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இப்போ அவங்க ஏன் தூக்கிட்டு வராங்கன்னா, அவர் நடக்க முடியாமல் பல வருஷங்கள் இருக்கிறத பார்த்து இவங்க 4 பேருக்கும் என்ன வந்துட்டு, ஒரு மனதுருக்கம், ஒரு இரக்கம் வந்துருச்சு. எப்படியாவது என கேள்விப்பட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை என்று கேள்விப்பட்ட உடனே, இவரால் நடக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது அங்கே என்ன வருது? தடை வருகிறது. எந்த காரியமும் எல்லாமே ஓப்பனாக இருக்காது. ஒரு தடவை ஜெபம் பண்ணோன்னா பதில் கிடச்சிடாது. ஒரு தடவை சுவிசேஷ ஊழியத்து போனோன்னா டக்குன்னு 10 பேர் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்க. உடனேலாம் எல்லாமே நடந்துடாது. நாம் அப்படி நினைக்கிறோம், கை மேலே காசு, கை மேலே எல்லாம் உடனே 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 அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இவங்க போன உடனே என்ன இருக்குது? கூட்டம் எப்படி இருக்குது? தடையாக இருக்குது. கூட்டம் தடையாக இருக்குன்னா என்ன செஞ்சிட வேண்டியதான்? நம்ம திரும்பி போயிட வேண்டியதானே, அவ்வளோதானே. ஏன்னா கொண்டு போனையா, எனக்கு அவங்க மேலே ஒரு இறக்கம் இருந்துச்சு, ஆனால் ஒரே கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது? கொண்டு போகவே முடியல. கொஞ்சம் நேரம் கீழே வச்சிருந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் போயிட்டார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி செய்யலை. கூட்டம் இருந்தாலும் கூட அந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமான வீடாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அந்த காலத்து வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் என்ன இருக்கும்? கேப் இருக்கும். அதில் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு அடைப்பு மாதிரி இருந்திருக்கலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு உடைச்சி உள்ளே இறக்க முடியுமா? நம்ம வீட்டில் நம்ம ஓடுகளை எடுத்துகிட்டு உள்ளே இறக்க முடியுமா? இறக்க முடியாது. அங்கே என்ன இருக்கும்? ஃப்ரேம் இருக்கும். அங்கே அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த வீடு எப்படி இருந்திருக்கு? நான் அப்படி யூகிக்கிறேன், ஒரு வித்தியாசமான ஒரு வீடு. நீங்கள் சில அந்த பிராமின்ஸ் வீட்டிலலாம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சுற்றி எப்படி இருக்கும்? வீடு ரூம்ஸ் இருக்கும், நடுவில் சூரிய ஒளி படுவதற்காக ஒரு ஓப்பனாக என்ன செய்யும் இருக்கும். சிலர் அதை என்ன செஞ்சுருப்பாங்க, லேசாக அதையும் மறைச்சி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடாக இருக்கும். அப்போ இவங்க 4 பேரை எப்படி தூக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி தூக்கியிருக்க முடியும்? ஒரு கயிறை கட்டி ரொம்ப கவனமாக அந்த கூட்டத்துக்குள்ளே லைட்டாக போய் மேலே தூக்கி அப்புறம் எங்கே இறக்கணும்? கீழே இறக்கணும். இயேசுநாதர் இருக்கிற இடத்துல இறக்கணும். எவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள், எவ்வளவு சிரமப்படுறாங்க. நமக்கு சிரமப்படுறதுனா ரொம்ப கஷ்டம், பிரயாசப்படுறதுனா கஷ்டம். எல்லாம் அப்படி ஈஸியாக இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது. நல்ல மார்க் வாங்கணும்னா என்ன செய்யணும்? ராப்பகலாம் படிக்கணும். படித்தாதான் மார்க் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுன்னா என்ன செய்யணும்? எப்படியாவது ஒரு வருஷம் என்ன செய்யணும்? ஒரு சுரேஷ் அகாடமி அந்த மாதிரி அகாடமிலாம் இருக்குது. அதில் முதல்ல சேர்ந்து என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்க, பரவாயில்ல. திருப்பி என்ன செய்யணும்? படிக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தேவ பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் எடுத்த உடனே சும்மா அப்படி கையெல்லாம் அப்படியே வந்துடாது.
தேவன் டிக் போட்டுற மாட்டார். அபிஷேகம் இருக்குது, தீர்க்க தரிசன கிருபை இருக்கலாம், பிசாசை கூட நீங்கள் துரத்தலாம், அது வேற. காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது வேற. கண்ணை மூடுறோன்னா மல்டிபிள் சாய்ஸில் எல்லாம் கரெக்டாக கையை கொண்டு போயிட மாட்டார். உங்கள் உழைப்பை பார்க்குறார். ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். இவங்க எவ்வளவு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி ரொம்ப கவனமாக கீழே இறங்க, பொட்டுன்னு போட்ட முடியாது, ரொம்ப மெதுவாக என்ன செய்கிறாங்க, இயேசுநாதர் இருக்கிற இடத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கிட்டாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இந்த இடத்துல வியாதிக்காரன் இடத்துல இருந்து எதையுமே தேவன் எதிர்பார்க்கலை. அந்த தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, அவர்களுக்கு அத்தனை விசுவாசம் இருந்துச்சு. அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதோட முடிச்சுக்கிட்டாரா? இல்லை. நீ எழுந்து 11ஆம் வசனத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒன்று, அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. 2வது, அவனுடைய வியாதி குணமாகனது. இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. சாதாரணமான வியாதி அல்ல இது. டாக்டரால் என்ன செய்யாது, முடியாது. வேணா உயிரோடு வைக்கலாம், அவர் டாக்டர் மாத்திரை மருந்துகளை கொடுத்து உயிரோடு இருந்து வைக்கலாம். ஒரு சப்பானி நடக்கிறதுங்கிறது அது வியாதியை குணமாக்குறது இல்லை, அற்புதங்களை செய்கிற வரம். இது என்ன வரம்? அற்புதங்களை செய்கிற வரம். குணமாக்குகிற வரம் வேற, அற்புதங்களை செய்கிற வரம் என்பது வேற. அநேக ஊழியர்களுக்கு குணமாக்கும் வரங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். குணமாக்கும் வரம்னா என்ன, நீங்க சொல்லுங்களேன். குணமாக்கும் வரம் என்றால் என்ன? அற்புதங்களை செய்கிற சக்தி என்றால் என்ன? சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். குணமாக்குகிற வரம் சிம்பிளாக சொல்லுங்களேன். காய்ச்சல் இருந்துச்சு, இப்போ தானே பார்த்தோம். இரத்த பேதி, ஜுரம், இது குணமாக்கும் வரம். இது என்னது, குணமாக்கும் வரம். குஷ்டரோகம் இருக்குது, ஆண்டவர் அதை குணமாக்குகிறாரு. கேன்சர் இருக்குது, அதை குணமாக்குகிறார். இது குணமாக்கும் வரம். அற்புதங்களை செய்கிற வரம் என்றால் என்ன? கண்கள் குருடாய் இருக்கிறது, கண்ணு 2 பார்வை இல்லை, ஆனால் இப்போ கண்ணு 2 என்ன செய்யுது, தெரியுது. நடக்க முடியாமல் இருக்கிறான், ஆனால் இப்போ நடக்கிறான். சப்பானியாக இருந்தவன் இப்போ என்ன செய்கிறான், நடக்கிறான். கை செயல்பட முடியாமல் இருந்துச்சு, இப்போ என்ன செய்யுது, கை என்ன செய்யுது, செயல்படுது. இது குணமாக்கும் வரம் அல்ல, இது பேர் என்னது, அற்புதங்களை செய்கிற சக்தி. குணமாக்கும் வரம் உள்ளவர்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. அப்போ எந்த வரமும் வேணும், அற்புதங்களை செய்கிற வரமும் வேணும். அற்புதங்களை செய்கிற வரம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். பிசாசை யார் வேணாலும் துரத்தலாம், யார் வேணாலும் அல்ல. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசை என்ன செய்யலாம், துரத்தலாம். ஆனால் மென்டலி டிசார்டராக இருக்கிறவங்களை எல்லாராலும் குணமாக்க முடியாது. எவ்வளோ பெரிய அதுக்குன்னு தனி கிருபை வேணும், அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அங்கெல்லாம் அற்புதங்களை செய்கிற சக்தி தான் என்ன செய்யப்படும், செயல்படும். பிசாசுகளை துரத்துகிற வரம் என்பது வேறு, குணமாக்கும் வரம் என்பது வேறு, அற்புதங்களை செய்கிற சக்தி என்பது வேறு. இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி ரொம்ப எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறேன், விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக வையுங்க கையை, தைரியமாக செயல்படுங்க. உங்கள்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், ஏன்ட்ட இருக்கிற ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, உங்கள் பாட்டுக்கு செயல்படுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. கணுக்கால் அளவு உள்ளது உண்டு, முட்டங்கால் அளவு உண்டு, அடுத்தது இடுப்பளவு உண்டு, நீச்சல் ஆழம் உண்டு. அபிஷேகத்திலே லெவல் இருக்கு. ஹல்லேலூயா. போராட்டம் நீச்சல் அளவில் வந்துட்டு இருக்கும்போது முட்டளவு அபிஷேகம் பெற்றாலும் அதை துரத்த முடியாது. அப்போ போராட்டம் நீச்சல் அளவு வந்துக்கிட்டு இருக்கும், அந்த அளவு ஆழமாக இருக்கும்போது துரத்த போகிறவர், குணமாக்க போகிறவர் நீச்சல் ஆழத்தில் இருக்கணும், அல்லது பூ போல விலகிடணும். நான்லாம் பூ போல விலகிடுவேன். பிரைஸ் அலாட். சில காரியங்களை மண்டையை கொடுத்துக்கிட்டுலாம் என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. கை வைக்காமலே ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். பிரைஸ் அலாட். நமக்கு தெரியும் சில காரியங்கள் செய்தால் அது நம்ம பாதிக்கும். அந்த அளவு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இருந்திருக்கணும், அந்த அளவு உபவாசத்தில் இருந்திருக்கணும், அந்த அளவு தேவனோடு இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு கையே வச்சிடாதீங்க. சொல்லுவாங்க, வாயத்தரன்னு சொல்லுவாங்க, வைங்கம்மா ஜெபம்னுங்கம்மா அப்படிமீங்க. அங்கே ஜெபம் நடக்கும், அங்கே விடுதலை இருக்கும். அந்த அப்படியே நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்து பிறகு ஒரு 6 மாதம் உங்கள் குடும்பம் அப்படியே நாசமாக போய் கிடக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த காரியம் தெரியாது. துணிஞ்சு கை வைப்பாங்க.
அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஞானமாக இருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்தோம்? கை வைக்காமல் ஜெபம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. வைக்காதீங்க, கையை வைக்காதீங்க. ஞானமாக என்ன செய்யணும், இருக்கணும். சில சமயம் அங்கேருந்து ரிவர்ஸ் அடிக்குமா. ஒரு பாஸ்டர் ஒரு பிசாசுக்காக ஜெபம் பண்ண போனாராம். அதுவும் நல்ல ஒரு திருமணமாகாத ஒரு ஊழியம் செய்கிற தேவனுடைய தாசர்கள் தான் அப்படிப்பட்டவங்க. அவர் கை வைக்கும் போது சடக்குன்னு இப்படி எடுத்துட்டாராம் கையை, பட்டார்னு. அடுத்தவர் கேட்டார், என்ன பாஸ்டர் டபால்னு எடுத்துட்டீங்க? அங்கேருந்து சுருன்னு ஒன்று வருதுடா அப்படின்னாராம். அங்கேருந்து சுருன்னு ஒன்று வருது. ஏன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்குது. இவர்கிட்ட இருக்கிற வல்லமையை காட்டிலும் அந்த வல்லமை எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மகா பெரியது. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் நான் இருக்கிற மாதிரி தான் அது செயல்பட முடியும். நான் நீச்சல் ஆழத்தில் இருந்தால் தைரியமாக கை வைக்கலாம். ஆனால் நம்ம சாதாரண கணுக்களவாக உட்காந்துக்கிட்டு முட்டளவு உள்ள ஆள்களோட அந்த பிசாசின் வல்லமையோடு நாம் என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் யார்? சகலத்தையும் ஜெயித்தவர். அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், தேவாதி தேவன். அவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதும் ஒன்று தான், அவருக்கு வியாதியை குணமாக்குகிறதும் ஒன்று தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா, எந்த எதிர்பார்ப்புமின்றி இந்த 4 பேர் அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? வேதனையோடு, துக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு. அவங்கள்ட்ட விசுவாசம் இருந்துச்சு. எப்படியாவது இவர் குணமாயிரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பாருங்க. மற்றவர்கள் மேல் எத்தனை கரிசனை! அவருக்கு அந்த கரிசனை தான் அவங்கள தூக்கி கொண்டு வந்துச்சு. இதனால் ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் எதுவும் நடக்காமல் போயிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கலசம் தண்ணீர், சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை அடையாமற் போகான்னு சொன்னார. ஒரு டம்ளர் தண்ணி அல்லது ஒரு செம்பு தண்ணி. இப்போ இவங்க செஞ்சது அப்படி இல்லை. ஒரு செம்பு தண்ணியாக கொடுத்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. எங்கேருந்து கொண்டு வாங்க தெரியாது, தூக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம நடந்து ஒரு சர்ச்சுக்கு வர்றதுக்கே கஷ்டம். ஏன் பிரதர் கைலாச இதில் வச்சுக்க, இங்கேயே இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கோம், வந்திருப்போம்ல. உமா யார் அங்கே வைக்க சொன்னா? எனக்கு காலெல்லாம் வலிக்குமே. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இவங்க ஒரு எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு கட்டிலோட வெயிட்டை தூக்கிட்டு வரணும். எவ்வளோ தூரம் இருந்தது தெரியாது. திடீர் ஒரு கனத்து போய் கிடக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா அவர் வெளியே எக்ஸசைஸ் பண்ணல, சாப்பிட்டு நல்லா ஊதி போய் இருப்பார். அவரை தூக்கிட்டு வர்றதே முதல்ல என்னது? கஷ்டம். ஆனால் அந்த பிரயாசத்தின் பலனை அவர் நடந்து போகும்போது சந்தோஷப்பட்டது அவன் மாத்திரமல்ல, இந்த 4 பேரும் துள்ளி குதித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. என் மூலமாக ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், என் மூலமாக ஒருவன் விடுதலை அடைகிறான் என்றால் சந்தோஷம் அவங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது சமாரியனை பார்ப்போம். லூக்கா 10:33 வாசிங்க. அந்தப்படியே சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். செய்தியின் தலைப்பு என்ன? எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ ஒருவர் எங்கேருந்து போகிறாரு? எருசலேமிலிருந்து எரிகாவுக்கு போகிறார். கள்ளர் கையில் அகப்படுகிறார். அவங்ககிட்ட உள்ளதெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, குற்றுயிராய் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஆசாரியன் வருகிறார், பக்கமாய் விலகி போனார். லேவியன் வருகிறார், பக்கமாய் விலகி போனார். நம்ம இதை ஈஸியாக பார்த்துட்டோம். நம்ம இதை லேவியன் மோசம், ஆசாரியன் மோசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிதானே? மோசம் தானே அந்த ஆள். இது விக்கில் வில்லங்கமாலாம் இருக்குது, மோசம் தானே. பிரைஸ் அலாட். இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் எங்கே வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இவங்க எங்கே போயிட்டுருக்காங்களான்னா சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்களாம். அங்கே அவர் சில கடமையை செய்யணும், சர்ச்சுக்கு போகணும். சரியான நேரத்தில் அவர் சர்ச்சுக்கு போகணும். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்கே போக முடியாது? சர்ச்சுக்கு போய் அந்த ஆராதனை நடத்த முடியாது. நான் வர்ற வழியில் ஒருத்தர் செத்து கிடக்காருன்னா நான் போய் ஆட்டோவில் தூக்கி விட்டு அந்த ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்து வர்றதுக்குள்ளே எங்கள் டைம் என்ன செஞ்சிடும்? ஆயிரும். இப்போ நான் சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, தேவன் இந்த இடத்துல எதை சொல்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான் என்றால் என் ஆராதனையை விட அது முக்கியம்னு சொல்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. முதல்ல இதை நீ செய், அங்கே யாராவது நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம சமாரியன் விஷயத்தில் வந்துடுவோம். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் எல்லாருமே பார்த்தாங்க, பக்கமாய் விலகி போயிட்டாங்க. ஆனால் இவருக்கு தான் என்ன வந்தது? ஒரு மனதுருக்கம் வந்துச்சு. மனதுருக்கம்.
எல்லாருக்கும் இந்த மனதுருக்கம் வராது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று போல் இந்த மாதிரி இரக்க சுபாவம் என்ன செய்யாது, இருக்காது. சிலருக்கு இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். சிலருக்கு ரொம்ப கூட இருக்கும். ஒரு காரியத்தை சொன்ன உடனே ஐயோ நாம் என்ன நினச்சிடுவோம், என்ன பெருசாக இருக்குது, வீட்டுக்கு விடு வாசப்படி, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தான் வியாதி வருது, எல்லாருக்கும் தான் பிரச்சனை வருது. எங்கள் அம்மா மரிக்கும்போது 86 வயசு. அப்போ இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்ல உடனே கூட வேலை பார்த்தவர், அவர் உங்கள் அம்மாவுக்கு வயசு என்ன? 86. சரி. ஏன்னா அவங்க அப்பாலாம் 68 வயசில் இறந்து போயிட்டாங்க. அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய கவலையாக என்ன செய்யலை, தெரியலை. அவருக்கு வந்தால் தான் தெரியும் சில காரியங்கள். அவருக்கு நம்ம அம்மா 86, அவங்க அப்பா எத்தனை வயசில் இறந்து போயிட்டாங்க? 68லேயே இறந்து போயிட்டாங்க. அதனால அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. இந்த மாதிரி தான் நம்ம சில சமயங்களில் சில வியாதியை குறித்து சொல்லும்போது சிலர் தலைவலின்னு சொல்லுவாங்க, சிலர் வயிற்று வலின்னு சொல்லுவாங்க. உடனே நாம் என்ன சொல்லுவோம், இது எல்லாருக்கும் உள்ளது தானே. அல்ல, அவங்களுக்கு அந்த வியாதி போகணுங்கிற எண்ணம் இருக்கும். யாருக்குனாலும் வியாதி போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அந்த இரக்க சுபாவங்கிறது எல்லாருக்குமே என்ன செய்யாது, இருக்காது. சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு சூப்பராக இருக்கும், சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இரக்க சுபாவமே இருக்காது மனிதனுக்கு நான் சொல்ல மாட்டேன். இரக்க சுபாவம் மனிதனுக்கு உண்டு. சரி, அவர் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? எவ்வளவு நேரம் செலவழிக்கணும். முதல்ல இன்னைக்கெல்லாம் அப்படி உதவி செய்ய போய் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட அப்படி க்ளோரி சொல்லிக்கிட்டு இருந்தா, யாரையோ ஒருத்தர் என்ன கேட்பாங்க, லிஃப்ட்டு கேட்பாங்க. லிஃப்ட்டு கேட்கும்போது ஒரு ஆளை ஏற்றிருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரத்தில் அவர் கீழே விழுந்து செத்து போயிட்டார். அவ்வளவுதான். இனிமேல் யார் ஏற்றிட்டு போன ஆள் இனி ஒரு வருஷம் எங்கே அலையணும், கேஸு கோர்ட்டுன்னு என்ன செய்யணும், அலையணும். அதனால தான் இந்த நாட்களில் இப்படிலாம் இருந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த நாட்கள்லாம் அப்படி இருந்த மாதிரி என்ன செய்யலை, தெரியல. அவர் எவ்வளவு நேரத்தை செலவழித்து அவர் தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி, வாகனத்தின் மேலே அவர் எந்த வாகனத்தில் வந்தாருன்னு தெரியல, ஒருவேளை எதில் வந்திருக்கலாம், ஒரு கழுதையில் வந்திருக்கலாம். கழுதையின் மேலே அவரை ஏற்றி வச்சு அவர் என்ன செய்கிறாரு, சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், சத்திரம் அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியும் இருக்குமா. அந்த சத்திரங்கிறது எப்படியும் இருக்கும், ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கும். அந்த நாட்களில் உள்ளவங்களுக்கு அது தங்குறதற்கும் ஆஸ்பத்திரியாகவும் பயன்படுத்தப்பட்டது. அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, தன்னுடைய 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஹல்லேலூயா. நாம் செய்வோமா அதெல்லாம்? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் 2 பணத்தை கொடுத்து, அது மாத்திரம் இல்லை, நல்லா செலவழித்து இவனை என்ன செஞ்சிரு, உயிரை காப்பாற்றி இவனை நல்லா நடக்க வச்சிரு, நல்லா இவனை பிழைக்க வச்சிரு, அப்படின்னு தான் நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்போது நீ எவ்வளவு செலவழிச்சியோ அதுக்குரிய பணத்தை நான் தரேன். ஹல்லேலூயா. ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சா அவர்கிட்ட இருந்து? ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சா? சிலர்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பேலிக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அதிபதி. பவுலை ஓயாமல் கூப்பிட்டு விடுவாராம். இவரும் போயிட்டு வருவார், ஏதோ விடுதலை கிடச்சிரும் போலன்னு. கடைசியில் பார்த்தா அதில் பைபிளில் எழுதியிருக்குது, இந்த கைதி பணம் கொடுப்பான்னு அதிபதி எதிர்பார்த்தாமா. இது பைத்தியக்காரத்தனமா இல்லை? யார்கிட்ட பணம் எதிர்பார்த்துருக்கிறார் அந்த அதிபதி? பவுல்கிட்ட. பவுல் யாரு? கைதி. அவன்கிட்ட பணம் வாங்கிறதுக்காக பணத்தை வாங்கிட்டு விட்டுறலான்னு பார்த்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு குரூப் என்ன செய்யுது, இருக்கிற இந்த நாட்களில் தன்னுடைய வாகனம், தன்னுடைய நேரம், தன்னுடைய பணம், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செலவழித்திருக்கிறார். இவர் எதிர்பார்ப்பின்றி என்ன செஞ்சார், உதவி செய்தார். எந்த எதிர்பார்ப்பும் இவருக்கு இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவன் நாளைக்கு சுகமாகி எனக்கு ஏதாவது செஞ்சிருவான், எனக்கு உதவி செஞ்சிருவான், எனக்கு நன்மை செஞ்சிருவாங்கிறது இல்லை. என்னுடைய பணி இது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? இப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டிலேருந்து 1-2 பேர் பார்ப்போம். இப்போ நேராக பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகலாம். 1 சாமுவேல் 28:20 வாசி. அந்த க்ஷணமே சவுல் நெடித்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான்.
அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயின் இடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த அம்மாவை குறித்து என்ன அம்மான்னு போட்டிருக்கு? அந்த ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ. சரி, குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ. அப்போ இந்த சவுல் விஷயத்தில் நமக்கு தெரியும். சவுல் இப்போ யாரை தேடி போகிறாரு? குறி சொல்லுகிற அந்த ஸ்திரீயை தேடி போகிறாரு. எதுக்கு போகிறாரு? நாளைக்கு சண்டை நடக்க போகுது, அந்த சண்டையில் வெற்றி கிடைக்குமா என்பதை கேட்பதற்காக போகிறார். கர்த்தரிடத்தில் கேட்டு பார்த்தாரு. கர்த்தர் என்ன செய்யலை? ஒன்றுமே கொடுக்கல, பதில் கொடுக்கல. கர்த்தர் பதில் கொடுக்கலைன்னா கர்த்தர்கிட்ட தான் திருப்பி போகணும். இப்படி போகக்கூடாது. தேவ பிள்ளைகளை இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் பதில் தரலையா திருப்பியும் யார்கிட்ட தான் போகணும்? கர்த்தரிடத்துல தான் போகணும். அப்போ பதில் தரலையா திருப்பியும் கர்த்தரிடத்துல தான் போகணும். நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் பதில், நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் விடை, நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவருக்கு வேண்டியது இப்போ என்ன? நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்கணும். தீர்க்க தரிசனத்தின் மேலே ஆவல் உள்ளவராக இருந்தார். எதிர்காலத்தை குறித்து அறியணும். எதிர்காலத்தை குறித்து அறிகிறது நல்லது தான். ஆண்டவர் சொன்னால் கேட்டுக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சும்மா அந்த எதிர்காலத்தை குறித்தே கேட்க என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஏதாவது சொல்லிடுவாரா? தீர்க்கதரிசி வந்திருக்கிறார, ஏதாவது நம்ம குறித்து சொல்லிடுவாரா அப்படின்னே போய் என்ன செய்கிறாங்க? 40 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் தலையை கொடுக்கறதுல ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆவல். என்னத்தை கிடைச்சிட போகுது? ஒன்றும் கிடைக்காது தீர்க்கதரிசிகிட்ட இருந்து. சிலவருக்கு தேவை தீர்க்கதரிசி, சிலருக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. ஆனால் எல்லாருக்கும் தேவையில்லை. முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு தேவையில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு அது அவர் சொன்னாதான் அப்படிங்கிறது இல்லை. கர்த்தர் பல வகையிலே நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, இப்போ இந்த காரியத்தை இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? சாமுவேலை எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ சாமுவேல் என்ன சொல்லிட்டாரு? நாளைக்கு நீ என்ன செஞ்சிருவ? மரிச்சு போயிடுவ, உன் பிள்ளைகளும் மரிச்சு போயிடுவாங்க, நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவர் என்ன செஞ்சிடறாருன்னா, அந்த சனமே சவுல் நெடுஞ்சான்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியால் அவன் பலவீனமாயிருந்தான், மிகவும் கலங்கி இருந்தான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம முக்கியமாக இப்போ யாரை பார்க்குறோன்னா, இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை பார்க்குறோம். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அல்லது குறி சொல்லுகிற ஸ்திரீ. இந்த அம்மா ஒருவேளை குறி சொல்லுகிற ஸ்திரீ. அப்போ யாரை வச்சு தான் அவங்க குறி சொல்கிறாங்க? சாத்தானை வச்சு தான், பிசாசை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? குறி சொல்கிறாங்க. தேவன் அவரிடத்துல இல்லை, ஆனால் இன்னொரு வகையிலையும் கிடைக்குதுங்கிறத நம்ம காண்பிக்கிறது. தேவன் சொல்லலை, ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்யுது? சரியாக என்ன செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நீ மரிச்சு போயிடுவ, உன் பிள்ளைகள்லாம் பறிச்சிருவாங்க, நீ தோல்வி அடைந்து விடுவாய், நாளைக்கு நீ எங்கே வந்துடுவ? பாதாளத்துக்கு வந்துடுவ அப்படின்னு அவங்க அந்த அம்மா மூலமாக சொல்லப்படுகிறது. அப்போது ரெண்டு பக்கத்துலையும் என்ன இருக்குது? அற்புதம் நடக்குது. இப்போ பார்வோன் விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், மோசேயும் அற்புதம் செய்கிறார். யார் அற்புதம் செய்கிறா? மந்திரவாதிகளும் அற்புதம் செய்கிறாங்க. மந்திரவாதிகள் அற்புதம் செய்யலைன்னு வச்சுக்கிடுங்களேன், 2வது வாதியிலே வெளியே வந்திருப்பலாம். அப்படியா? இவ்வளோ ஒரு பெரிய தெய்வமா? மற்ற நாள் அற்புதமே செய்ய முடியலையா? பாருங்க, இவர் அடிக்கிறாரு, நைல் நதியை ரத்தமாகுது, அவனும் அடிக்கிறான், ரத்தமாக. இவர் அடித்து பண்ணுற தவளை வர வைக்காரு, அவனும் தவளையை வர வைக்கிறான். அப்போ இப்படி 2 இருந்த உடனே தான் அவனுக்கு இருதயம் என்ன செய்யுது? கடினமாகிறது. இங்கேயும் ரத்தமாகுது, இங்கேயும் ரத்தமாகுது, இங்கேயும் தவளையாகுது. அப்போ தேவன் அதை வரவிடாமல் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், 2வது வாதையிலே வெளியே விட்டுருப்பான். ஏன்னா இவ்வளோ மாபெரும் தெய்வமா? தேவன் அப்படி விரும்பவே இல்லை. ஸ்தோத்திரம். ஏதோ நன்மைக்காக கூட நாம் அவர்கிட்ட வர்றதை பெருசாக சொல்ல மாட்டேன். என்ன அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை யார்கிட்டையுமே நீ என்ன செய்யாத, சொல்லாத.
நாம் என்ன சொல்லுவோம், 4 பேர்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவோம், மேடையில் விட்டு சாட்சி சொல்லுன்னு சொல்ல வச்சு, ஐயா ஜபிச்சாரு, அம்மா ஜபிச்சாரு, கையை வச்சாரு, விடுதலை கிடைச்சதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். கரெக்டாக பேசு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில சமயம் அந்த நபரை சொல்லாமல் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, சரியா பேசுமா, ஐயா ஜெபம் பண்ணாங்களா, கை வச்சாங்களா, அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இயேசுநாதர் எப்படி சொல்கிறாரு, இதை யார்ட்டையும் என்ன செய்யாத, சொல்லாத. ஏன் அப்படி சொல்கிறாரு, அற்புதத்தை பார்த்து என்கிட்ட வரக்கூடாது, அற்புதம் எனக்கு ஒரு சின்ன பகுதி, ஆனால் என் வார்த்தையை கேட்டு அவன் ரட்சிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய கான்செப்ட், இதுதான் தேவன் வச்சிருக்கிறது. என் வார்த்தையை கேட்கணும். ஆகவே தான் அவர் உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த வந்த வழியில் சுகமாக்கினார், விடுதலையை கொடுத்தார். விடுதலையை கொடுக்கறது மாத்திரம் அவர் இஷ்டம் இல்லை. ஏன்னா விடுதலையை கொடுத்தா பூமியில் இன்னொரு 25 வருஷம் வாழ்வான். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டா கோடி வருஷம் என் கூட வாழ்வான். எனக்கு இந்த சுகமாக்குறதை விட எதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரட்சிக்கப்படுதல் தான் ரொம்ப இஷ்டம். ஆனால் இது தேவை, அதனால இது தேவையில்லைன்னு சொல்லலை, இதுவும் தேவை. கண்டிப்பாக அற்புதம் நமக்கு வேணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களுக்கானாலும் சரி. இப்போ நம்ம காரியத்தை பார்ப்போம். இப்போ இங்கே சாப்பிடாமல் இவர் கிடக்கிறத பார்த்த உடனே இந்த அம்மா உள்ள என்ன செய்யுது, உருகுது பாருங்க. இந்த அம்மா ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தான், குறி சொல்லுகிற ஸ்திரீ தான். ஆனால் இந்த ராஜாவின் மேலே அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இரக்கம் உண்டாகுது. அந்த இரக்கம் என்ன செய்யுதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர்கிட்ட நல்லா நைஸ் பண்ணி உட்கார வச்சுட்டாரு, ஒரு மாதிரி படுத்தே கிடக்காரு, கீழே விழுந்து கிடக்கிறாரு. அந்த அம்மாவுடைய வார்த்தை என்ன செஞ்சது, இப்போ அவரை கொஞ்சம் தேய்ச்சிச்சு கட்டில் எலும்பி என்ன செஞ்சிட்டாரு, உட்காந்துட்டார். ஒரு காப்பி போட்டு தாரேன். நாம் என்ன செஞ்சிருவோம், நம்ம ஸ்டாண்டர்டை சொல்லுவோம், நம்ம ஸ்டாண்டர்டை சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கிங்களே. சவுல்ராஜாவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு தாரேன், நீங்கள் ரெண்டு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்லா சூடாக குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணிடுங்க, போயிட்டு வாங்க சோத்திரம் அப்படி நம்ம அனுப்பி வச்சுருவோம். இதில் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெரிய ஆச்சரியம் இருக்குது. நீங்கள் அதை திங்க் பண்ணிங்கன்னான்னு தெரியல. அந்த ஸ்திரீனிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று, கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று தான், ஒரு கன்றுக்குட்டி தான் என்ன செஞ்சது, அது எப்படி இருந்துச்சு, கொழுத்து இருந்துச்சு. இதை யாருக்கு வச்சிருக்கலாம், தனக்கு வச்சிருக்கலாம், தன்னுடைய சொந்தக்காரனுக்கு வச்சிருக்கலாம், உறவினர்களுக்கு வச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணா பாருங்க, ஒன்று வீட்டில் இருந்தது, அதை தீவிரமாய் அடித்து மாயெடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்த அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார். இதில் என்ன இருக்குன்னு கேட்கீங்களா, இதில் இனிமேல் தான் பாயிண்டே வருது. இது வரைக்கும் பாயிண்ட்டு நான் சொல்லலை. இதில் என்ன பாயிண்ட் இருக்கு, இது என்னங்க பெரிய பாயிண்ட்டு. நாளைக்கு சவுல் சாக போகிறார். இந்த சவுலால இனி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எனக்கு பிரயோஜனமற்ற ஒருவனுக்கு நான் கொடுக்கிறது ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி. நாம எப்படி செய்வோம், நமக்கு வேண்டியவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு அல்லது இவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து வச்சா இவங்க மூலமாக நாளைக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னு நாம் செய்வோம். ஆனால் இந்த அம்மா, ஏன்னா இந்த அம்மா மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டது, நாளைக்கு அவர் சாக போகிறார். இந்த சவுலினாலே இனிமேல் இந்த அம்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பிரயோஜனம் இல்லை என்று அறிந்த போதும் அந்த இரக்க சுபாவம் சாதாரண சாப்பாட்டை கொடுக்கல, கொழுத்த கன்றுக்குட்டை அடிக்க செய்யுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டில் சாதாரணமானவர்கள் ஒருத்தர் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஓப்பனாக பேசுங்க, சாம்பார், அவியல், கீரை, மோர், ரசம். சரி, உண்மை தானே அது? சரி, ரொம்ப நெருங்கியவங்க, ரொம்ப சொந்தக்காரங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தால் என்ன செய்வீங்க, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் என்ன செய்வோம். இந்த நபரால் இனிமேல் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு அவர் மரிக்க போகிறார். இந்த கன்றுக்குட்டி இவருக்கு கொடுக்கறதுனால எனக்கு கன்றுக்குட்டி போனதுதான் மிச்சமோ ஒழிய எனக்கு வேற ஒரு நன்மை என்ன செய்ய போறதில்லை, இருக்க போகிறதில்லை அப்படின்னு நினைக்காம தன்னுடைய தயாள குணத்தை, தன்னுடைய உதவி செய்கிற குணத்தை இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, யெகோவா தேவனை வணங்குறவங்க இல்லை, அப்பப்போ பிசாசை கூப்பிடுறவங்க. பிசாசோடு தொடர்பு உள்ள அந்த நபரே உதவி செய்கிற விஷயத்தில் எதிர்பார்ப்பின்றி இவ்வளவு உதவி செய்தா கர்த்தர் எனக்கு செய்வார்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம உதவி செய்யாமல் இருக்கிறோமே. புரியுதா கான்செப்ட், புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா இது பரலையிலே வராது.
ப்ரைஸ் எல்லாம் எங்கேயாவது தர்ற மாதிரி இருந்ததுன்னா அலுவலியாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார், தேவன் மாறாதவர், அற்புதங்களை செய்கிறார்னா அங்கேருந்து அல்லே லூயா, தேவன் பார் இதோ எழும்பு சோன்சோ எழும்பு, இன்னும் 3 மாதத்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அப்படின்னா ஒரே சந்தோஷம். நம்ம செய்யணும்னு கர்த்தர் போதிச்சா நமக்கு அது கஷ்டம், வேப்பங்காயா அல்லது மாறா மாதிரி எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. கர்த்தர் இது மூலமாக நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ ரட்சிக்கப்படணும்னு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் எல்லாம். ஏதோ ஒரு வகையில் தேவன் டச் பண்ணியிருக்க கூடும், ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியாது. ஏன் அப்படி இந்த அம்மாலாம் எப்படிங்க ரசிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ராகாப் ரசிக்கப்படும் போது இந்த அம்மா ஏன் ரசிக்கப்பட முடியாது? ராகாபை தெரிந்து கொண்டவர் ஏன் இந்த அம்மாவை தெரிந்து கொள்ளக்கூடாது? இவ்வளவு சுபாவம் இருக்கிற பைபிள் எல்லாமே முடிக்கலை, பைபிள் எல்லாமே எழுதி முடிக்கலை. எனக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஒரு 2 வசனம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சிலர் இப்படிலாம் தேடுவாங்க, பைபிளில் இதுக்கு பதில் இல்லை. ஆனால் நம்ம விசுவாசிக்கலாம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை அடையாமல் போகான்னு சொல்லியிருக்கும் போது ஒரு கன்றுக்குட்டி, அது செல்லமாக வளர்த்த கண்ணுக்குட்டி, பிள்ளைய போல வளர்க்குற கட்டுக்குட்டி. ஜெயலட்சுமி அப்பா வந்திருக்காங்களா? ஜெயலட்சுமி அம்மா, ஜெயலட்சுமி அம்மா இல்லை, ஜெயலட்சுமி அம்மா நம்ம பின்னால் இருக்காங்களோ? சரி, அங்கே இருக்கட்டும். இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஆடு வளர்க்காங்க, பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. எல்லோரும் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். அவங்க ஆடு வளர்க்காங்க. கிளிங் 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 கிளிங்ட்டு என்ன செய்யும், வரும். அந்த ஆட்டுக்கு என்னெல்லாமோ கூட்டம் முடிஞ்சோடனே கேளுங்க, என்னெல்லாம் போடுவீங்கன்னு கேளுங்க. பயங்கரமான சாப்பாடு அதுக்கு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அது பேரை சொன்ன உடனே கிணிங்கிணின்னு ஆட்டிக்கிட்டு என்ன செய்யுது, ஓடி வருது. வீட்டுக்கு வெளியே கட்டி போட முடியாதான், ஒரே ராத்தா பண்ணுமா. ஆகவே வீட்டுக்குள்ளே தான் அதுக்கு இடம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி செல்லமாக வளர்த்த ஒரு கன்றுக்குட்டி. அல்லேலூயா. அப்படி வளர்த்த ஒரு கன்றுக்குட்டியை நாளைக்கு சாக போகிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த உதவி செய்கிற அந்த குணத்தை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிச்சிடலாமா? போதும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். முழங்கால் படிடலாமா? முழங்கால் படி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். மெலிதா தீவார் அவர்கள் பாராட்டிய அன்பு கொஞ்சம் நஞ்சமல்ல, கொஞ்சமல்ல, அசாதாரணமான உதவி. யாரும் இப்படிப்பட்ட உதவியை செய்திருக்க மாட்டார்கள். 3 நாள் விருந்து, 3 மாதமும் அவர்களுக்கு சாப்பாடு. அதற்கு பின்பதாக அவர்கள் பிரயாணப்படுகையிலே அவங்களுக்கு தேவையான அநேக பொருட்களை, தேவையானவைகளை கப்பலிலே அவர்கள் ஏற்றினார்கள். அந்த பொருட்களை கொடுத்தார்கள், அவர்களே ஏற்றினார்கள். இந்த மெலிதா தீவாரை சந்திக்கும்படியாகத்தான் பவுலை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்தார். அந்த மெலிதா தீவாருடைய உதவி செய்கிற அந்த குணம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். தடைகள் இருந்தது, தடைகளை தகர்த்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே இறக்கி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர்கள் வாய்க்காலாக இருந்தார்கள். இவர்கள் அதற்கு ஒரு காரியகர்த்தாக்களாக இவர்கள் இருந்தார்கள். 3வது சமாரியனை குறித்து நாம் பார்த்தோம். லேவியன் ஆசாரியர்களெல்லாம் வழி விலகி போனார்கள். இவரை குணமாக்குறதுனால இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை இந்த சமாரியனுக்கு. ஆனால் நேரத்தை செலவழித்தார். தன் கையில் இருக்கிற திராட்சரசம், எண்ணெய் போன்றவற்றை செலவழித்தார். தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றினார். சத்திரத்தில் கொண்டு சேர்த்தார். 2 பணத்தை கொடுத்தார். இன்னும் அது அதிக பணம் செலவானால் நான் திருப்பி வருவேன் கண்டிப்பாக, அப்போ தருவேன்னு சொன்னார். எத்தனை ஆச்சரியம்! அந்த குறி சொல்லுகிற அல்லது அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ நாளைக்கு சவுல் சாக போகிறார். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் இருக்கிற அந்த கன்றுக்குட்டியை அவள் அடித்து விருந்து பண்ணினாள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு இவர் இன்னும் ஒரு சில காலங்கள் ராஜாவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை கூட்டி கொண்டு வந்து அவளுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்திருப்பார். ஆனால் அதற்கு வழியே இல்லை. அவள் மூலமாகவே சொல்லப்பட்டது நாளைக்கு சவுல் சாக போகிறார் என்றாலும், ஐயோ நம்முடைய இன்றைய ராஜா வேதனையோடு இருக்கிறாரே, கலக்கமடைந்து இருக்கிறாரே, அவருடைய கலக்கத்தை நான் நீக்குவேன் என்று சொல்லி அந்த தன் வீட்டில் உள்ள
ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை செய்து அவனுக்கு ஒரு விருந்து படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எதிர்பார்ப்பின்றி அவர்கள் உதவினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் செய்தார். அவர் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலை, அவர் செய்து கொண்டே போனார். நாம் திருப்பி செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அல்லாவிட்டால் அவர் தன்னுடைய பணியை செய்தார். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லாருமே அவங்ககிட்ட இருந்தது ஒரு தெய்வீக குணம் வெளிப்பட்டது, மனுஷீக குணம் அல்ல. மனுஷீக குணம் என்றால் என்ன? நான் கொடுத்தால் எந்த வகையிலையாவது கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் அறியாமலேயே இவர்கள் எல்லாரும் இதை செய்தார்கள். இதை நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி நம்ம பார்த்தது எல்லாருமே வித்தியாசமானவர்கள் தான். மெலிதா தீவார் அல்லது அந்த 4 பேர் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லப்படலை. சமாரியன் அப்படின்னா அவங்க ஒதுக்கப்பட்டவங்க. இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ அவளும் ஒதுக்கப்பட்டவள் தான், இந்த சவுலாலே ஒதுக்கப்பட்டிருந்தவள். ஆனால் அவர்களே இப்படி செய்திருக்கும்போது தேவன் நம்மோடு சொல்லுகிறார், கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்கள், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிற நீங்கள், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவங்களே எதிர்பார்ப்பின்றி செய்தால் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் அந்த காரியங்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது? உங்களுக்குள்ளே ஏன் அந்த இரக்கம் வரலை? அந்த மன உருக்கத்தின் சுபாவம் எதுக்கு வரலை? யாராவது வியாதிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை நம்ம உள்ளம் உடைந்து நம்ம ஜெபிக்கிறோமா? இவ்வளவு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த மனதுருக்கம் எனக்கு வேணும், ஆண்டவரே இந்த மனதுருக்கம் எனக்கு வேணும், ஆண்டவரே இவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அநேகர், ஆனாலும் கர்த்தரை அறிந்தவர்களைப் போல இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்களே, ஆண்டவரே அவர்களை நீர் பைபிளில் காட்ட தவறவில்லையே. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக கண்டிப்பாக காட்டுவார், கண்டிப்பாக உயர்த்துவார். இதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. செய்து பார்ப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்பின்றி உதவினவர்கள் என்ற தலைப்பில் இந்த நாள் நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் எங்களை தொட்டிருக்கிறது, எங்களோடு பேசியிருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தை மாத்திரம் நாங்கள் யோசித்து கொண்டிராமல் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனையும் எங்களுக்குள்ளாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே வருஷத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரை உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை மறுநாள் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி நாள். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று புதிய வருஷத்தை ஜெபத்தோடு நாங்கள் பிரவேசித்து தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.